ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா விராட் கோலியோட மோட்டிவேஷனலை பற்றி தான் பார்க்க போகிறோம். விராட் கோலி இவர் வந்துட்டு நவம்பர் 5, 1988 இருந்துட்டு இவர் பிறந்தார். பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கிரிக்கெட் பிளேயராக இவர் இந்த அளவுக்கு வந்து நிற்கிறதுக்கு காரணம் அவரோட இன்ஸ்பிரேஷனாக தான். அவரோட இன்ஸ்பிரேஷனாக இருந்தால் சச்சின் டெண்டுல்கர் தான். அதாவது ஒரு ஸ்கூலில் படிக்கிறப்ப சொல்லியிருந்திருக்காரு, நான் வந்துட்டு விளையாட்லேயே அவர் சிறந்து விளங்கியிருக்காரு, இப்போ கல்வியிலையும் சிறந்து விளங்கியிருக்காரு. அப்போ அவர் அந்த டைமில் சொல்லியிருக்காரு, நான் என்னோடய ரோல் மாடலாக சச்சின் டெண்டுல்கர் வச்சுருக்கேன், நான் சச்சின் டெண்டுல்கர் போனதுக்கப்புறம் அந்த இடத்த பிடிக்கிற இடம் என்னோடது அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ எல்லாமே கைத்தட்டி சிரிச்சிருக்காங்க. என்னடா இந்த சின்ன பையன் எப்படி பேசுகிறான், இவன் போயிட்டு எப்படி சச்சின் டெண்டுல்கராக ஆக போகிறான், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு ஆக போகிறான் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காங்க. அப்போ அவங்க சிரிப்பில் இருந்துட்டு பல பேரோட நாட்கள் இதெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் இவன் உண்மையாலுமே இப்படி இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயராக ஆவான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த சிரிப்பு எல்லாம் மறைஞ்சி ஆச்சரியத்தை உண்டாக்குச்சு. அதுக்கு காரணம் அவனோட உழைப்பு, அவனோட வெற்றியும், அவனோட விடா நம்பிக்கை, விடாமுயற்சி, இது எல்லாமே தான் காரணமாக இருந்திருக்கு. அதாவது அவன் மேலே நம்பிக்கை வச்சதுனால தான் அவன் இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்காரு. சார் வந்துட்டு என்ன சொல்கிறது, ரன்னுனா எவ்வளோ ரன் அடிச்சிட்டாரு, எல்லா ரெக்கார்டையுமே பிரேக் பண்ணிட்டாரு. இப்போ யாருமே இவருக்கு ரெக்கார்டு வைக்க முடியாது, அந்த அளவுக்கு வச்சுட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச்லேயே நம்ம பார்க்குறோம்ல, வார்னரோட சாதனை முறியடிச்சிட்டாரு, ஆரஞ்சு கப்பு அதிக டைம் வாங்கிட்டார், எல்லாமே பண்ணிட்டார். இவர் இருந்துட்டு இந்தளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட தன்னம்பிக்கை விடாமுயற்சி தான். இப்போ இவரோட அப்பா இறந்து விட்டார். ரஞ்சித் டிராஃபி விளாட்றப்ப இவங்க அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி நாள் இருந்துட்டு டீமே வந்துட்டு ரொம்ப டவுன்ஃபாலில் இருந்திருக்கு. அடுத்த நாள் நைட்டு அவங்க அப்பா இறந்ததும் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு, விடிய உட்காந்து யோசிச்சிருக்காரு. திருப்பி அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு அவர் கோச்சுக்கு ஃபோன் பண்ணிட்டு, சார் நான் இது மாதிரி அப்பா இறந்துட்டாங்க, சரி நீ பாருப்பா, நீ வர வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல கோச், நான் வந்து விளாண்டு டீமை டவுன்ஃபால்லேருந்து நான் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் போயிட்டு இறுதி சடங்கில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விளாண்டுருக்காரு. அப்போ அந்தளவுக்கு அவர் விளாண்டதுக்கு காரணம் என்னென்னா, அவருக்கு டீம் மேலே இருந்த ஒரு தனித்துவமான ஒரு இதுதான் காரணம், பற்று தான் காரணம். இந்தியா அப்படின்னு எடுத்தாலே, இந்தியன் டீம் அப்படின்னு எடுத்தாலே விராட் கோலி தான். டெஸ்ட்டு கேப்டன்சியில் பண்ணுறதுல விராட் கோலி அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை, உங்களுக்கு தெரியும். அதாவது 2016 to 2018 பிரைம் விராட் கோலிக்கு பவுலிங் போடணுன்னா யாராக இருந்தாலும் பயப்படுவாங்கன்னு சொன்னாங்க. அது ரீசன் என்னென்னா, அந்த ப்ரைம் டைமில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா அல்டர்னேட்டிவாக இருக்கும். எந்த ஆர்டரில் நீங்கள் பால் போட்டீங்க, எப்பேற்பட்ட பவுலர் போட்டாலும், இன்னுமே மலிங்கா பாலில் இது வரைக்கும் அவுட் ஆகாத ஒரே பிளேயர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா விராட் கோலி மட்டும்தான். அதாவது அவர் மேட்ச்சே இருந்துட்டு என்ன நினச்சி, நார்மலாக ஒரு என்டர்டெய்னிங் மேட்ச்சு, இது நம்மளோட ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நினச்சி அவர் விளாட்ல, நம்ம டீமுக்காக ஃபுல் டெடிக்கேஷனலாக போட்டு விளாண்டுருக்காரு. இன்ன வரைக்கும் அவரை ரன் மிஷின்ஸ்னு எல்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேஸ் மாஸ்டர், இதெல்லாம் சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, அவருக்காக விளாட்ல, ஒரு டீமுக்காக விளாட்றாரு. அதாவது டீமுக்காக விளாட்றாரு அப்படின்னா எல்லாம் ஒரு டவுன்ஃபால். அதுவும் பாகிஸ்தான் மேட்ச்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தோற்றுருன்னு நினைக்கிற மேட்ச்சை கூட அவர் ஜெயிக்க வச்சுருவார். இவரோட இது ப்ரியாரிட்டியே அதுதான். இவர் ஒரு பேட்டிங்லேயோ ஒரு பர்ஃபார்மன்ஸோ எதோ கொடுக்கணும் அப்படின்னா இவர் ஆட்டிடியூட் மூலயமா காட்டுறாருன்னு நிறைய பேர் விமர்சனம் வைப்பாங்க. ஒரு சில பேர் ஆட்டிடியூட் காட்டுவாங்க, ஆட்டிடியூட் காட்டி அது மூலிமா யாராலையும் ஜெயிக்க முடியாது. இவர் ஆட்டிடியூட் காட்டினாலுமே அவர் ஜெயிச்சு காட்டுவார். அங்கே தான் விராட் கோலி நிற்கிறாரு. அதாவது ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் எல்லாமே இருந்துட்டு, ஏன்னா ஆஸ்திரேலியாவிட்ட இந்தியா ஜெயிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒரு காலகட்டங்களில் ஆஸ்திரேலியா கூட நம்ம போய் மேட்ச் போய் விளாண்டனாலே மோஸ்ட்லி தோற்று போய் தான் வந்திருக்கும். அந்த டைமில் விராட் கோலி இருந்துட்டு டீம் என்டர் ஆனதுக்கப்புறம் தான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அதிக ரன்களோ, ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நல்ல ஒரு இதை எடுத்துகிட்டு வந்ததோ விராட் கோலி தான். விராட் கோலியால் தான் பும்ரா, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பும்ரா, ஹர்திக் பாண்டியா இவங்கெல்லாம் உள்ளே வந்தது. பும்ராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா பவுலிங் போட்டு ஆஸ்திரேலியாவை கதிகடங்க விட்டார். அதான் இந்த மாதிரி நிறையா விராட் கோலி கேப்டன்ஷிப்பில் தான் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஃபெயிலியர் கேப்டன்னு சொல்கிறாங்க ஓடி T20லனா. ஆனால் டெஸ்ட்டில் ஒரு நல்ல ஒரு சாதனை படைச்சிருக்காரு. ஓடியில் T20லையே இவர் வந்துட்டு ஒரு இந்த கேப்டன்ஷிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, அவருக்கான கொடுக்கப்பட்ட டைம் டியூரேஷனே கம்மி. ஒரு 2-3 வருஷம் உங்களுக்கு கேப்டன்ஷிப்பாக ஒரு 4-5 வருஷம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் உங்களுக்கு கேப்டன்ஷிப். அதுக்குள்ளே நீங்கள் கப் அடித்து கொடுக்கணும், எப்படி கப் அடித்து கொடுக்க முடியும்? டோனி இருந்துட்டு இப்போ 1990 ஒரு கேப்டன்ஷிப் பண்ணிவிட்டு 2010 தான் வந்துட்டு அவர் வந்துட்டு கேப்டன்சி ரிமூவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் விராட் கோலி கையில் கேப்டன்சி வந்துட்டு அதுக்கப்புறம் இல்லை 2015 வரையுமே டோனி கையில் தான் கேப்டன்சி. 16, 17, 18, 19 இந்த மாதிரி ஒரு 4 இயர்ஸ் அப்படி தான். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா கையில் போச்சு. கேப்டன்ஷிப் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு,
அப்படி பார்த்தோம்னா கேப்டன்ஷிப் பண்ணால் தான் ஒரு பெஸ்ட்டு பிளேயர் நிரூபிக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு பேட்டராகவும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது அண்டர் ஃபீல்டிங்கில் சூப்பராக பண்ணுற ஒரே ஆள் விராட் கோலி மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் அவரோட சாதனைகள்னால் எவ்வளவோ படைச்சிட்டாரு. அவரை பற்றி பேசணுன்னா ஒரு டேவை பார்த்தாது. அந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் இருந்துட்டு ஒரு மிகப்பெரிய சாதனைகளை இனிமேல் படைச்சிக்கிட்டு தான் இருக்கார். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கள்ல, இப்போவுமே ஆரஞ்சு கேப் இதில் டாப் 5 தான் இருக்கார் ஐபிஎல் மேட்ச்லையுமே. பார்த்தீங்க இப்போ ரீசெண்டாக சாம்பியன் ட்ராஃபியில் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் செஞ்சுரி அடித்தார். அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக எகென்ஸ்டாக ஒரு 88 நாக்கு சரியான ஒரு நாக்கு ஆடினார். அதாவது அந்த மாதிரினா அவர் விளையாடுறாருல அது அவரை பற்றி எழுதுறாங்க பார்த்தீங்களா விமர்சனங்கள். அதுவும் எனக்கு சரியாக ஞாபகம் இருக்குது. 2020-21 டைமில் விராட் கோலி சரியாக விளையாடல, அவ்வளோதான் விராட் கோலி முடிஞ்சிருச்சுன்னு எழுதிட்டாங்க. எல்லா இதுலேயுமே எழுதிட்டாங்க விராட் கோலி முடிஞ்சிருச்சுன்ட்டு. அவ்வளோதான் இவர் இதுக்கப்புறம் அவ்வளோதான் இந்த ஒரு அன்ஃபிட்னஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதையும் மீறி விளாண்டு டீமுக்கு இவ்வளோ பெரிய ஒரு சாதனையை புரிஞ்சிருக்காரு. அதாவது இப்போ சீக்கா பத்ரிநாத் சொல்லியிருக்காங்க. சீக்கா வந்துட்டு என்ன சொன்னார், ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருப்பார், விராட் கோலினா இல்லாமல் இந்தியா இருந்துட்டு வேர்ல்டு கப் போச்சுன்னா அவ்வளோதான் கோவிந்தான்னு சொல்லியிருப்பார். அது உண்மைதான். அதாவது சேஸ் மாஸ்டர் விராட் கோலி மாதிரி இந்தியாவில் விளாட்றதுக்கு ஆளே கிடையாது. அது முழுக்க உண்மையான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு சேஸ் மாஸ்டரை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. இன்ஸ்பிரேஷனல் ஆஃப் இப்போ யங் ஜென்ரேஷனுக்காக வெளிவிட்டு T20 இருந்துட்டு T20 சீரீஸில் வந்துட்டு ஒரு வெளில வந்துட்டார். அதாவது என்ன சொல்கிறது, T20 பேட்ஸ்மேன்ஸு இப்போ நியூ யங்ஸ்டார்ஸு அது உங்களுக்கு வழிவிட்டு வந்துட்டார். அந்த மாதிரி யங்ஸ்டார்ஸுக்கு வழிவிட்டுட்டு அவரோட மைண்ட் செட் இது பண்ணிட்டு, ஆனால் T20 அவர் ஈக்குவலுக்கு ஓரளவு விளையாடுறதுக்கு ஆள் கிடையாது. இருந்தாலுமே அந்த ஸ்பேஸை வேறு ஒருத்தவங்க வழிவிட்டு வந்துட்டார். அந்த சீசனில் T20 70 ஃபைனல் மேட்ச்சு, அந்த சவுத் ஆஃப்ரிக்கா டு இந்தியா அந்த ஃபைனல் மேட்ச்சில் அவரோட ரன்ஸ் 78 ரன்ஸ் இருந்துட்டு அவர் வேறு மாதிரி ஒரு பர்ஃபார்மர். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கில் ஆடினார். அப்பேற்பட்ட விராட் கோலி இன்றைக்கி வந்துட்டு என்றைக்குமே ஒரு பெஸ்ட்டு தான். அதாவது சச்சின் ரெக்கார்ட்ஸு ஆகட்டும், ஓடியில் சச்சினோட 50-100 ஆகட்டும், எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டபிள் தான் வச்சுருக்காரு. அவர் மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படின்னு அவர் யோசித்த மாதிரி நம்மளும் ஒவ்வொருத்தவங்களும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது வழிகாட்டுறாரு. அவரோட வழிகாட்டுதலில் நிறைய யங்ஸ்டர்ஸ் உருவாக்கிட்டு இருங்க. அவர் மேட்ச்க்கு கிரிக்கெட் விளாட வரப்போ அவர் இருந்துட்டு அனுபவித்தது நிறைய ஒரு என்ன சொல்கிறது அவமானங்கள், இன்னல்கள் எவ்வளோ அனுபவிச்சார். அப்படி அனுபவிச்சதுனால தான் அவர் மேலே வந்தார். நம்ம படுற கஷ்டத்தை என்றைக்கும் யோசித்து பார்க்காதீங்க. நம்ம படுற கஷ்டத்தை என்றைக்காவது ஒரு நாள் என்றைக்கும் யோசித்து பார்க்காம அந்த கஷ்டத்தை கண்டுக்காமல் முன்னேறி வந்தீங்கன்னா நாளை பின்ன அந்த கஷ்டம் நமக்கு வெற்றியை கொடுத்துரும். அந்த கஷ்டத்தை நம்ம ஒரு செகண்ட் யோசித்து பார்த்துட்டோன்னா நம்மளால் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போக முடியாது. அதுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக அமைஞ்சவர் தான் நம்மளோட விராட் கோலி. அதாவது 1000 கிரிட்டிசைஸாக இருந்தாலுமே எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு அவர் நின்னார். அவரோட எஃபெக்ட் தான் இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வச்சிருக்கு. இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இடத்துல விராட் கோலி சார் இருக்கார். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா?